guys, welcome to Aquashots channel. நம்ம சேனல் Aquarium tipsக்கான சேனல். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து பிளான்ட் டேங்க் எப்படி சீப்பாக செட் பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பிளான்ட் டேங்க் செட் பண்ணுறது மேலே ரொம்ப கிரேஸ் இருக்குது, அக்வாரியம் ஷாப்பில் போய் பார்க்கும்போது பிளான்ட் டேங்க் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பட் நான் அதை செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட பட்ஜெட் கேட்டால் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. இப்படி ஜாஸ்தியான பட்ஜெட்டில் தான் பிளான்ட் டேங்க் செட் பண்ணணுமா, லோ பட்ஜெட்டில் செட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் பண்ண முடியும். அதுக்கு வழி இருக்குது. ஃபிஷ்ஷஸ் முத கொண்டு நீங்கள் கப்பி பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ரொம்ப லோ ரேட்டட் ஃபிஷஸ் வாங்கி விட்டு நீங்கள் வந்து ரொம்ப லோ காஸ்ட்லேயே வந்து பிளான்ட் டேங்க் செட் பண்ண முடியும். பட் அதில் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு சில விஷயங்கள் மெயின்டெனன்ஸ் வைஸ் வந்து கொஞ்சம் ஹெட்டேக் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி வந்து சீப்பாக செட் பண்ணுறது எப்படி, அது எந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணால் ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன், சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ டிசைட் பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும், இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எப்படி செட் பண்ணுறது மட்டும் சொல்லிடுறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க மறக்காமல். ஸோ லோ பட்ஜெட்டில் பிளான்ட் டேங்க் செட் பண்ணுறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஸோ பிளான்ட் டேங்க்குக்கு அக்வாரியமில் சஜஸ்ட் பண்ணுறது ஒரு எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் இல்லை அல்ட்ரா கிளியர் கிளாஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி போகாமல் நீங்கள் நார்மலாக வந்து நார்மல் டேங்கே வந்து வாங்கிக்கோங்க. கிளாஸ் வந்து இருக்கிறதுலே சீப்பான கிளாஸை போட்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேங்கோட லேஅவுட் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1.5 ஃபீட் லென்த் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு டேங்க் வாங்குறீங்கன்னா அதில் சாயில் வந்து எடுக்கிறது உங்களோட கார்டன் சாயில், அதாவது உங்கள் தோட்டத்தில் சாயில் இருக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். இல்லைனா நர்சரி கார்டனில் வந்து செம்மண் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியான செம்மண் வந்து சேல் பண்ணுவாங்க. அந்த செம்மண்ணை வாங்கி நீங்கள் வந்து அதை ஜலிச்சு அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ், அதாவது கற்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன வேஸ்ட் இதெல்லாம் இருக்கும், நார் இதெல்லாம் கிடக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நீங்கள் நல்ல பியூர் சாயில் எடுத்து அதில் வந்து வெர்மி கம்போஸ்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்கும். இந்த மண்புழு உரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உரத்தோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உரம் கொஞ்சோண்டு வாங்கி மிக்ஸ் பண்ணி அதை வந்து அந்த தொட்டிக்குள்ளே ஒரு 1 இன்ச், ஒரு 1 இன்ச் இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 2 இன்ச்சுக்குள்ளே, 1 இன்ச்சுங்கிறது பத்தாது, நீங்கள் ஒரு 2 இன்ச்சுக்கு போட்டுக்கலாம். சாயில் பேஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த பேஸ் வந்து கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் இந்த வெர்மி கம்போஸ்டோட மிக்ஸ் ஆகிருக்க சாயிலில் தான் வந்து கரெக்டாக வந்து ரூட் பிடிச்சி பிளான்ட்ஸ் வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளான்ட்ஸை வளர்க்குறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா, பிளான்ட்ஸ் அக்வாரியம் ஷாப்பில் நீங்கள் கபம்பா பிளான்ட் இந்த மாதிரி கொஞ்சம் சீப் ரேட்டட் பிளான்ட்ஸ் இருக்குது. கபம்பா பிளான்ட்லாம் ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. அந்த மாதிரி பிளான்ட் வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி. அப்படி இல்லையா, நான் வந்து சீப்பாக தான் அதுவும் வந்து நான் வாங்க போகிறது இல்லை அக்வாரியமில், எனக்கு வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் வேணும் பிளான்ட்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற ஏரியிலலாம் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வந்து இருக்கும். அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் வந்து ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து வளரும். நீங்கள் அதை பிடிங்கிட்டு வந்து கூட கரெக்டாக நீங்கள் அந்த எவ்வளோ லென்த் கம்மியாக இருக்கிறதுக்கு அது மாதிரி அதை ட்ரிம் பண்ணிவிட்டு நீங்கள் ரூட்டோட கரெக்டாக நட்டு வச்சிங்கன்னா அது ரூட் பிடிச்சி வளரும். இதில் டவுட்டே கிடையாது. பட் லைட்டிங் மட்டும் கண்டிப்பாக வந்து ஒரு பிரைட் லைட்டிங் கொடுக்கணும். ஸோ லைட்டிங்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை மிச்சம் பண்ண முடியாது. கண்டிப்பாக பிரைட் லைட்டிங் அக்வாரியமுக்குன்னு உண்டான லைட் வந்து இந்த மாதிரி பிளான்ட் டேங்க் அக்வாரியமுக்குன்னு உண்டான லைட் வந்து சேல் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அது நீங்கள் வாங்கி தான் ஆகணும். அதுலேயே வந்து உங்களுக்கு 2 குவாலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி லோ பட்ஜெட்டில் உள்ளதை வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கி லைட் வச்சுட்டு இந்த மாதிரி பிளான்ட் வச்சிங்கன்னா போதும். கரெக்டாக டெய்லி வந்து லைட்டிங் போடுறது ஒரு 8 ஹவர்ஸ் லைட் போட்டிங்கன்னா பிளான்ட் ரூட் பிடிச்சி கண்டிப்பாக வளரும். ஸோ நீங்கள் கம்மி லைட்டிங் கொடுத்து பாருங்கள். நீங்கள் லைட்டிங் குடிக்கிற டைம் வந்து குறைச்சி கொடுத்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு பிரைட்டாக நல்லா வந்து பிளான்ட்ஸ் வந்து கரெக்டாக வளர்ந்துருச்சு, ரூட் பிடிச்சி அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் போட தேவையில்ல லைட்டு. ஓரளவுக்கு பிளான்ட்ஸ் ரூட் பிடிச்சி இனிஷியலாக வளர்கிறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அப்படி வளர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஃபில்டர், இந்த ஃபில்டரை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். முதல்ல நீங்கள் ஃபில்டரை வச்சுருங்க. ஃபில்டர் ரன் ஆக தான் வாட்டர் தெளிய ஆரம்பிக்கும். வாட்டர் தெளிஞ்சதுக்கப்புறம் பிளான்ட்டை வந்து நடுங்க. குளங்களாக இருக்கும்போது பிளான்ட்டை நடாதீங்க. ஏன்னா நீங்கள் போடுறது ஃபேக்ட்ரி மேடு சப்ஸ்ட்ரேட் கிடையாது, கார்டன் சாயில் இது பண்ணி போடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணி நல்லா கலங்கிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றினோன்னா, தண்ணி ஊற்றும் போது மொத்தமாக குடத்தோடு அப்படி ஊற்றிடாதீங்க, இல்லை பைப் வச்சு அப்படி போட்டுறாதீங்க. உள்ளே பாத்திரம் ஏதாவது வச்சுட்டு போடுங்க. இது நார்மல் அக்வாரியம் சப்ஸ்ட்ரேட் ஸ்டோன்ஸ் மாதிரி கிடையாது, கலங்கிரும். அதனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் ஒன்று வாங்கி அதில் வச்சிங்கன்னா ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் ரன் ஆகி இந்த வாட்டர் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக ஆரம்பிக்கும். இவ்வளோ கிளாரிட்டி ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் பிளான்ட்ஸை வந்து நடணும், லைட் போட்டு பிளான்ட்ஸை வளர வைக்கணும். ஸோ ஃபிஷ் டேங்க்கில் பிளான்ட் வளர்ந்து கரெக்டாக அது ஒரு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் ஃபிஷ்ஷஸ் வாங்கி விட ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபிஷ் வாங்கி விட ஆரம்பிக்காதீங்க. ஸோ நல்லா பிளான்ட் வளர்ந்து வாட்டர் கண்டினியூஸாக ஃபில்டர் ரன் ஆகி ஏஜ்டு வாட்டர் ஆகி வாட்டர் தெளிஞ்சதுக்கப்புறமா ஃபிஷ் வாங்கி
போடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிளான்டட் டேங்க்ல லோ பட்ஜெட் பிளான்டட் டேங்குக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கிறது ஃபீமேல் பீட்டா விடலாம். அப்படி இல்லைன்னா கப்பீஸ் விடலாம். கப்பீஸில் ஒரு சின்ன ஒரு தலைவலி என்னன்னா கொஞ்சம் வேஸ்ட் வந்து ஃபீமேல் பீட்டா கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். அப்படி இல்லையா நான் வந்து ரொம்ப சின்ன சைஸ் டேங்க் தானே செட் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு இம்போர்ட்டட் பீட்டா வாங்கி விட்டுக்கிறீங்கன்னா தாராளமாக விடலாம். பிரைட் லைட்டிங்க்கு லோ பட்ஜெட் டேங்குக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். பட் இம்போர்ட்டட் பீட்டா வந்து ஒரு 150 ருபீஸ்க்கு மேலே இருக்கும். இது சிங்கிள் மேல் பீட்டாவே நான் சொல்கிறேன், மினிமம் 150க்கு மேலே தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை நான் ரொம்ப லோ பட்ஜெட்லேயே கலர்ஃபுல்லான ஃபிஷஸ் விட போகிறேன் பிளான்டட் டேங்க்லனா ஜீப்ரா ஃபிஷ் வாங்கி விடலாம். நீங்கள் அது வந்து ஃப்ளாரசன்ட் கலரு பிங்க் கலர் கிடைக்குது. பேர் வந்து 10 ரூபா 15 ரூபா தான். இப்போ இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா கோவிட் அப்புறமா ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்றது அப்டேட் வந்து எனக்கு தெரியல. பட் நீங்கள் இந்த இம்போர்ட்டட் பீட்டா ஃபீமேல் பீட்டாவை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து இந்த ஜீப்ராவும் கப்பியும் தான் ரொம்ப லோ ரேட்டடு. இதுக்கடுத்து மாலி ஃபிஷ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன பீட்டாவும் ஃபீமேல் பீட்டா சொல்கிறேன். அதாவது ஃபீமேல் பீட்டா பொறுத்த வரைக்கும் அது வந்து இம்போர்ட்டட் கிடையாது, நார்மல் ப்ரீட் தான். பேர் 25 பேர் வந்து 50 ருபீஸ் வரும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கி விட்டுக்கலாம். சைஸ் பொறுத்து கொஞ்சம் ரேட் டிஃப்ரெண்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாத்துலேயும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சாய்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கப்பி வந்து நல்லா லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் கப்பி ஓவர் பாப்புலேட் பண்ணிடாதீங்க. பிளான்டட் டேங்க்ல ஆல்ரெடி பிளான்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சாயில் வந்து கலங்கும் போது அந்த மெயின்டெனன்ஸுக்கு நடுவில் இந்த கப்பி வேஸ்ட் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு பெரிய தலைவலி ஆயிரும். பிளான்டட் டேங்க் ஏன்டா செட் பண்ணுங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி லோ பட்ஜெட் பிளான்டட் டேங்க்ல வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வருமா அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.